அண்ணா உருவாக்கிய திமுக உயிர்ப்போடு இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. அண்ணாவை எங்கள் தலைவருங்கிறாரு. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக பிரிந்து கிடந்தாலும் பிளவுண்டு கிடந்தாலும் அது ஒரு அரசியல் கட்சியாக எதிர்க்கட்சி வரிசையில் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அந்த எம்ஜிஆரை எங்க தலைவருங்கிறாரு, ஜெயலலிதாவை எங்க தலைவருங்கிறாரு. சொந்தமாக அவருக்கு என்ன கருத்து இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது? ஆனால் மக்கள்கிட்ட மவுசு குறைவில்லை, கூட்டம் மவுசு குறையுதுங்கிறது இல்லைங்க. சினிமா நடிகனை வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அது வந்து கூடி பார்ப்பார்கள். எப்போதான் முருகதாஸ் அவர்களுடைய திருமண விழாவிற்கு விஜயகாந்த் கள்ளக்குறிச்சிக்கு போகிற போது வழி எங்கும் பெரும் கூட்டம் திரண்டது. அதை பார்த்து தான் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு விஜயகாந்த் வந்தார். 2 எம்எல்ஏ ஜெயிச்சார். தொடர்ந்து அதே நிலைமையில் நீடிக்க முடியாது என்று அதிமுகவோட கூட்டணி போனார். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். எதிர்கட்சி தலைவராக வந்த பின்னாடி முதலமைச்சர் ஆயிடுவார் என்று நம்பி மக்கள் நல கூட்டணியில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினார்கள். முடிவு என்னாச்சு? அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட அவர் வெல்ல முடியவில்லை. கூட்டம் சினிமா நடிகனுக்கு கூடுவது என்பது இயற்கை தான். அது யார் வந்தாலும் கூடுவாங்களே. அஜித் இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு வர்றாரு சாயங்காலம் 7 மணிக்குன்னா கூட்டம் வராதா? சிவகார்த்திகேயன் வருகிறாருன்னா கூட்டம் வராதா? எல்லாருக்குமே கூட்டம் வரும். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பாட்டி சொல்லி தட்டாதேங்கிற ஒரு படத்துக்கு வெற்றி விழா நடந்தது, மனோரமா வர்றாங்கன்னு பெரிய கூட்டம் கூடிச்சு. அப்போ மனோரமா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர போறாங்கன்னா சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. நயன்தாரா நகைக்கடை திறப்பு விழாவுக்கு சேலத்துக்கு வந்தபோது 54,000 பேர் திரண்டதாக போலீஸ் அறிக்கை சொல்லுகிறது, உளவுத்துறை அறிக்கை சொல்கிறது.